இப்பொழுதும் நம்முடைய FCC வர்ஷிப் டீம் இணைந்து ஒரு பாடலை நமக்காக இந்த நேரத்தில் கூட பாடும்படியாக வருகிறார்கள். Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. May தேவனை துதி திரு நன்மை செய்தார் குமாரனை தந்தும் மகிழ்ச்சியும் பாடல்களும். கிறிஸ்து பிறந்தது மகிழ்ச்சி, அதை தூதர்கள் பாடினார்கள். அதை காட்டிலும் விசேஷமாக நாம் பாடுவதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன் தம்முடைய ஒரே குமாரன் என்று சொல்லும்போது திருத்துவ தேவன் அவரே இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த பாடலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒரு கீர்த்தனை பாடல்.
வானம் பூமியோ பராபர மானிடனானாரே அன்னை வானம் பூமியோ பராபர மானிடனானாரே ஞானவான்களே நீதானவான்களே படி தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிவில் 2025 வருடத்திலிருந்து ஜனவரி 1 டிசம்பர் 21 மட்டும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் நம்ம சபை குடும்பம் அனைத்தையும் விசேஷமாக அவர் எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ உடனே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். ஹல்லேலூயா. இங்கே நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம அனைவரையும் காப்பாற்றி இந்த நாளிலே அவர் துதிக்க செய்த தயவுக்காகவும் இந்த நாளிலே அவருக்கு பாடல்களை பாட கிருபை செய்த தயவுக்காகவும் விசேஷமாக ஜெடியை காப்பாற்றி கொடுத்தார். ஒவ்வொருவரையும் உயிரையும் காப்பாற்றி கொடுத்தார். நம் அனைவரும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக சொன்னபடி இந்த நாளிலே அவர் பாட கிருபை செய்தார். அவருக்கே மகிமை செலுத்துகிறேன். ஆமென். நல்லா பாடிட்டோம், எல்லாம் பாடிட்டோம். இன்றைக்கு பாடல் மகிழ்ச்சி இரண்டும் இணைந்து இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாய் இருக்கிறதுனாலே நாம் பாடுகிறோம். யார் நிறையா பாடியிருக்கா சொல்லுங்க வேதாமத்தில்? தாவீது. ஆனால் 150 சங்கீதங்கள் அதில் பார்க்கும்போது நெருக்கமான சூழ்நிலைகளிலே
தாவீது பாடியிருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அவர் பாடின பாடல்கள் தான் அது தேவனுடைய நாமத்தை ஒன்றும் இல்லை, பேப்பரில் பாயிண்ட்டு தான். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா என்னடா காணா போச்சு அப்படின்னு. ரைட், அங்கே இடுக்கமான நேரங்களிலே பாடியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே செபனியாவின் புஸ்தகம் எடுத்து சகோதரிகள் யாரும் வாசிக்கலாம். கெட் ரெடி டு ரீட். செபனியாவின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது அங்கே இந்த பாடல் எதனாலே புறப்படுகிறது? த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தினாலே புறப்படுகிறது. அழுகையினாலும் சில நேரங்களில் கடினமான நேரங்களிலே நம்மை சமாதானப்படுத்த அந்த பாடல்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் துதித்தலும் நம்முடைய உள்ளத்தின் காரியங்களும் வெளிப்படுத்துகிறது. செப்பனியாவை நாம் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கூறுவார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அதனால்தான் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவரை துதித்து கொண்டிருக்கின்றன. அதை காட்டிலும் இன்றைக்கு நம்ம செஞ்ச இதை குறித்தான அறிவு நமக்கு வேணும். ஒரு பாடல் அல்ல, அந்த பாடலில் உள்ள வசனங்கள், வாக்கியங்கள், வாக்குத்தத்தங்கள். அதனால்தான் இந்த நாட்டில் அநேக பாடல்கள் எழுதினாலும் அந்த வார்த்தை இல்லாத பாடல்கள் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பழைய அந்த திருச்சபைகளிலே பார்க்கும்போது ஒவ்வொரு கீர்த்தனைகளும் ஒவ்வொரு ஞான பாட்டுகளும் அங்கே அர்த்தத்தோடு தேவனுடைய வார்த்தையோடு கூட எழுதப்பட்ட காரியம். அதனால் இன்றைக்கு நாம் பாடி இருக்கிற பாடல்கள் தேவனுக்கு பிரியமான பாடல்களாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடினால் தானே இந்த செப்பனியாவில் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். ஆமாம், விடுதலை கொடுத்தவர், அவர் நம்மேல் சந்தோஷப்படுகிறவர். ஆனபடியினாலே சந்தோஷம் உள்ளவன் சங்கீதம் பாட கடவன். ஆனால் அதே நேரத்தில் துக்கத்தில் என்ன பண்ணலாம்? பாடலாம். அதுதான் முக்கியம். அதை இன்னும் ரொம்ப ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய குணாநலன். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? அங்கே அவனுடைய ரெஸ்பான்ஸ், அவனுடைய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே யாக்கோபின் பொதுவான நிருபத்தில் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஆமாம், அழக்கூடாது, புலம்பக்கூடாது. அதை நான் நன்கு புரிந்து கொள்வேன். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அதே நேரத்தில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அதனால் பாடுவது ரட்சிப்புக்கு பிற்பாடு துன்பத்தின் ஊடே நடந்தாலும் அக்கினி ஊடே நடந்தாலும் அது நம்மை பட்சிக்காது. இதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப தேவன் நம்முடைய அந்த மகிழ்ச்சியின் பாடல்களை விரும்புகிறார். அதனால்தான் ஒரு பாடல்
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்போ பொங்குறப்ப ஆண்டவரை துதிக்கிறப்ப ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் ரட்சிப்பின் அந்த நிச்சயத்துக்குள்ளாயிருக்கிற நமக்கு மகிழ்ச்சியும் சங்கீதமும் பாடலும் நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. இது ஒரு இட்ஸ் நாட் அ சார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். சிலர் நினச்சிக்கிறாங்க இதில் வராதவங்க நிறைய பேர் வரல, அதில் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அவங்க துதிக்கிறதை ஆண்டவன் இந்த வருடம் பூராக நமக்கு செய்த அநேக காரியங்களை அவர்கள் யோசிக்காதபடிக்கு அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற பரிசுத்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 7 காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே துரிதமாக, டைம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும், பட் துரிதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 7 காரியங்கள் இதை பாடுவதனாலே ஏன் பாடுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது, முதலாவது பார்க்கிறோம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:16 நாம் வாசிப்போம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இங்கே பார்க்கிற காரியம், நமக்கு நாம் பாடுவதனாலே கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக தங்குகிறது. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆண்டனி சொன்னான், வசனத்தை கேட்டு, அதனாலே வசனத்தினாலே அவன் விடுதலை பெற்றான். வசனத்தினாலே நாம் விடுதலை பெறுகிறோம், அதனாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், அதனாலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். The first thing for singing is we obey the word. தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிவதனாலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பாடல்களாக பாடுகிறோம். என்னோடு கூட எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? சந்தோஷம் இல்லாமல் சங்கீதம் பாட முடியாது. இரண்டாவதாக பார்க்கிற காரியம், when you sing you go deep root in the word. அந்த வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளாய் செல்லும் போது தான். பைபிளை படிக்காதவன், பைபிளுடைய வெளிப்பாட்டை உணராதவன், அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏனென்றால் வேதத்தின் ஆழங்கள் அவனுக்குள்ளாய் செல்லாததினாலே வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாததினாலே அவன் பாட முடியவில்லை. அதைத்தான் அதே 16ஆம் வசனத்திலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. பக்தியுடன் பாடுவதற்கு என்ன வேணும்? தேவனை குறித்ததான வெளிப்பாடு நமக்குள்ளாய் வேணும். அதனால தான் பைபிள் படிக்காமல் வெளிப்பாடு வராது. வெளிப்பாடு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. அதனால தான் சந்தோஷமாயிருங்க, எப்போதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் சொன்ன காரியம் எல்லா சூழ்நிலையிலும், தானியேல் பாருங்க, நேபுகாத்நேச்சார் பண்ண காரியங்கள், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தார்கள். பவுலும் சீலாவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடு என்று இருந்தது. தேவ பிரசன்னம் அந்த வெளிப்பாட்டுக்குள்ளாய் அவர்களுக்குள்ளாய் இருந்ததினாலே அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு கூட இருக்கார், தேவன் என்னை விடுவிக்காவிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். கர்த்தர் அவர் வல்லமையுள்ள வார்த்தையினாலே நமக்கு பாட வைக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது அது நம்மை கட்டி எழுப்புகிறது.
நாம் பாடுவதனாலே நாம் கட்டி எழுப்பப்படுகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆமா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லு. தட் இஸ் கவுன்சிலிங். ஒருவன் கீழே விழுந்தால் இருவராக செல்லும்போது ஒருவனை மற்றவன் தூக்கி நிறுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ளாய் அது கிரியை செய்கிறாய். அதனால்தான் நம்ம எப்பொழுதுமே தனித்திருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென். இன்றைக்கு நாம் தனிமையாய் இருப்பது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் we sing to build up. இருவராக இருக்கும்போது நாம் அங்கே கட்டப்படுகிற உயர்த்தப்படுகிறவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் இங்கே நாம் தொடர்ந்து பார்க்கும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13-16 வசனங்களை பார்க்கும்போது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவுபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும்போது இந்த 13ஆம் வசனத்திலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, பேரிங் ஒன் another's, நாம் பாட வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன வேணும்? சமாதானம் வேணும். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாமல் எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார் கொலோசியருக்கு எழுதின பொதுவாக நிருபத்தில், அங்கே சொல்லுகிற காரியம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் உங்களுக்கு மன்னிக்க தெரிய வேண்டும். யூ ஷுட் ஹவ் ஃபர்கிவ்னஸ். கிறிஸ்தவத்தில் மன்னிப்பு இல்லைன்னா, ஒருவரை ஒருவர் மன்னிக்காவிட்டால் வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு கற்பாறையான வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். ஸோ ஃபர்கிவ்னஸ், அந்த பாடுறப்ப அந்த சந்தோஷம். அதனால தான் என்றைக்குமே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே போனோம், நாம் கூட சொல்லுவோம், இந்த சுகமளிக்கும் காரியத்தில் வீட்டுக்குள்ளான பிரச்சனை வரப்போ பாட்டை போடணும். வீட்டில் ஒரு ஆராதனை பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கே இருள் நீங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய வீடுகளில் ஆரம்ப ஊழியத்தில் அங்கே பிரச்சனை உள்ள வீடுகளில் சொல்கிறது, சிக்கா இருக்காங்களா, வசனத்தை ரெக்கார்ட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா துதி பாடல்களை போடுங்க. அப்போது தேவ பிரசன்னம் அங்கே கொண்டு வரப்படுகிறது, அங்கே சமாதானம் உண்டாகிறது. ரெண்டாவது அதே இடத்துல பார்க்கும்போது, forgiving one another brings peace in Christ. அங்கே பரிசுத்தம் வரும்போது, தேவ பிரசன்னம் வரும்போது அங்கே சமாதானம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இல்லாத வீட்டில் சமாதானம் இருக்கவே முடியாது. என்ன வேணாலும் சொல்லலாம், எனக்கு அது இருக்குங்க இது இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரசன்னம்தான் அந்த வீட்டுக்கு அந்த பாடல் மூலமாக, வசனம் மூலமாக அது கிடைக்கும். நான்காவதாக நாம் பார்க்கும்படியான காரியம், எபேசியர் 5ஆம் அதிகாரம்
எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 16-19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. மறுபடியும் சொல்றது என்னன்னா, ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுறோம்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் புத்தி சொல்லுகிறோம். ஏன்னாக்கா நாட்கள் 16 சொல்லுது, நாட்கள் சொல்லுங்க, நாட்கள் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே நாட்கள் யாரை கர்ச்சிக்கலாமா என்று சொல்லி பிசாசானவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் பாடல்களினாலே வசனங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்தல வச்சுங்க, யூ லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வருவது மட்டுமல்ல, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வந்த பிற்பாடு அந்த காலங்கள் நமக்கு பொற்காலங்களாக இருக்கிறது. நான் பெற்ற அந்த சந்தோஷம் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே அதே 19ஆம் வசனத்திலே பார்க்கும்போது உங்கள் இதயத்திலே பாடி கீர்த்தனம் பண்ணி. அப்போ பாடி கீர்த்தனம் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஒருவரை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஒருவரை நாம் என்ன பண்ணணும்? ஆதாயம். அதுதான் முதல்ல சொல்லப்படும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த காலம் ஆத்ம ஆதாயம் செய்யும்படியான காலம். இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறே வழியாக. ஏன்னா ஆண்டவர் கற்களை கூட பேச வைப்பார். நீங்க துதிக்கலைன்னா கற்களை துதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாடி இருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், மன்னிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது இயேசு சரீரம் பிற்கப்பட்டது போல அந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக சமாதானக்காரனர் நமக்குள்ளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 5ஆவதாக பார்க்கும்படியான ஒரு காரியம், நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்தனிங். ஒரு மனிதன் கட்டப்படும் போது கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும்படியான காரியம்தான் துதி. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் துதித்து 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 மகிழும் போது பிசாசினுடைய எல்லா தந்திரங்களும் உங்கள் பிரச்சனைகளும் அங்கே உடைக்கப்படுகிறதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பயணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையின் பகுதியிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் துதிக்கும் போது அங்கே கட்டுகள் உடைக்கப்படும். பவுலும் சீலாவும் அவர்கள் துதித்தார்கள், அங்கே சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், துதியின் மேன்மை அது விடுதலை மட்டுமல்ல, மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. 6ஆவதாக பார்க்கும்போது pathway to joy. நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு அது ஒரு வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். துவங்குறப்ப சகோதரி வாசித்தார்,
கடைசி 150ஆம் சங்கீதம். எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அதே மாதிரி அந்த சங்கீதக்காரன் சொல்ல 5:11 வாசிக்கும் போது சங்கீதம் 5:11 சொல்லுகிறது. 2-3 வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 5:11 உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். அங்கே நடக்கிற காரியம் களி கூறுதல். நமக்கு எப்போ களி கூறுதல் வரும்னா when we get joy, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும், நாட் ஒன் டே, தினமும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடுவார்கள், கம்பீரிப்பார்கள்னா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரிஜாய்ஸிங். we will rejoice. இன்னைக்கு மட்டும் நம்ம சங்கீத பாடல் ஆராதனை கிடையாது. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஸோ அந்த துதி நம்முடைய வாயிலே நாவிலே எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு சந்தோஷத்தை அனுதினமும் கொடுக்கிறார். ஏன்னா நாம் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மளே அவர் களி கூறுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக இருப்பது மட்டுமல்ல, அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. Glory to God. ஆண்டவருக்கு நாம் கனத்தை செலுத்துகிறோம். நாம் துதித்தலினாலே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. நீங்கள் எங்கே போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அந்நிய பாஷை பேசுறது ஒரு பக்கம், அப்படி பேச முடியலன்னா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய தேவைகள், நீங்கள் எங்கே போகணும், நீங்கள் எந்த இடத்துல லேண்ட் ஆகணும், பிரச்சனைகள் மத்தியில், எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட அங்கே இருப்பதினாலே, அவருடைய மகிமை இருப்பதினாலே அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் லேசாக நினச்சக்கூடாது. துதித்தலினாலே இன்றைக்கு நீங்கள் துதிச்சிருக்கீங்க. நீங்கள் எடுத்து மத்திய வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 6 மாதங்கள் சென்ற அந்த துதித்தலை பார்த்து எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருப்பார். அதை நீங்கள் உணரலாம். எனக்கு அதனால தான் இந்த டிவி, இந்த நம்ம மொபைலில் எடுத்து வைக்கிற ஃபோட்டோஸாக ரீப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஆண்டவர் எத்தனை நல்லவராய் எனக்கு இருந்திருக்கிறார். ஆமாம், சில டைமில் அதுவே வரும். எனக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தேதி வரப்போ அது வரும், ரீப்ளே வரும். அப்போ பார்க்குறப்ப எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்படி துதித்தலும் மகிழ்ச்சியும் தேவனுடைய விடுதலை பெற்ற நமக்கு ஒரு நாள் அல்ல, ஒரு நிமிஷம் அல்ல, எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கட்டும். புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பரலோக பிதாவே, நாங்கள் துதிகளை ஏறெடுத்தோம். எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர். இந்த நாள் நன்றி சொல்லும் நாள். நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து போவதாக இயேசு எங்களுக்குள்ளாய் அவர் பிறக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவை நாங்கள் சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லி அனுப்பி இருப்போம். நீ மீண்டுமாக ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இடம் இருக்கிறது, வாரும் ஆண்டவரே. நாங்கள் துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து உம்மை ஆராதிப்பதினாலே உண்டாகும்படியான மகிழ்ச்சி, உம்முடைய சமாதானத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரும் எங்கள் துதிகளிலே உயர்த்தப்பட, புதிய ஆண்டுக்குள்ளாய் செல்லும் போது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் கர்த்தாவை புத்தி சொல்லி, ஒருவர் கர்த்தாவை ஒருவர் மன்னிச்சு, ஆண்டவரே, அதனாலே உண்டாகும்படியான உம்முடைய சரீரமாகிய சபை ஒரே சரீரமாய் அது மீண்டுமாக சிலுவிலே அடிக்கப்படாதபடிக்கு உம்முடைய சரீரம் ஆண்டவரே எங்கள் மூலமாக சபை அது எழும்பி வெற்றி கொடி பிரிக்கத்தக்கதாய், ஆத்மாதாயம் செய்யத்தக்கதாய் தேவன் கிரியை செய்வீராக. நாங்கள் துதித்தோம், நாங்கள் மகிழ்ந்தோம். நீர் மகிமைப்பட்டீர், நீர் மகிழ்ந்தீர். உமக்கு நன்றி. எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் நாங்கள் படைத்தோம். நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் புதிய ஆண்டுக்காக. புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இறங்கத்தக்கதாய் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, அருமையான சகோதரர் சொன்னபடியாய் ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு நிச்சய வழியிலே நாங்கள் சேரத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. உமக்கே கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இயேசுவின் வருகையின் பரிந்தும் இருப்பதாக. ஆமென்.